கடந்த 19ஆம் திகதி பிற்பகல் செம்பியன்பற்று பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தானது பழையினைச் சேர்ந்த நபரால் திட்டமிட்டு கொலை செய்யும் எண்ணத்துடனே மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு எமக்கு நீதி வேண்டும் என மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் கருத்து தெரிவிக்கும் போதோ, 19ஆம் தேதி அன்று 2:30க்கு வீட்டிலிருந்து வலிக்கிட்டு போனவர் எனது கணவர் கடற்கரையிலிருந்து வரும்போது ஆக்சிடென்ட் நடந்து எங்களுக்கு கோல் வந்தது. இப்படி ஆக்சிடென்ட் நடந்துட்டான்னு சொல்லி எனது மகள்லாம் அங்கே பார்க்க சென்றிருந்தார். அங்கே பார்க்க சென்ற இடத்துல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அவர் ஆக்சிடென்ட் பண்ணினாக்கள் 3 பேர் அதில் நின்றுருக்கணும். அப்போ எனது மகளை இதில் ஏன் வந்தனி, உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ வீட்டை போன்னு சொல்லி இருக்கணும். இதே சம்பவம் நடந்த இடத்துல மற்ற நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கணும். எனது கணவரை அதையும் கொண்டு போகவே இல்லை. அவர் அப்படி இருந்தும் கேட்டிருக்கிறார், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி. ஆனால் அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு காலில் மட்டும்தான் காயம் நடந்திருக்குது. மற்ற காலில் எந்த விதமான ஒரு காயமும் நடக்க இல்லை. அவங்க காரால் தான் எனக்கு காலில் ஏற்றினான்னு சொல்லி அவர் எனக்கு கண் முடிச்சு சொல்லி இருக்கிறார். இப்போ அவங்க போய் ஒரே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறாங்க, ஆர் சொன்னது காரால் ஏற்றினது ஆர் சொன்னான்னு ஒரு 2 நாள் போய் அங்கே கேட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக எனது ஃபுல்லாக போய் தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறார். அவன் அப்பா காரணம் வந்து கூட்டிகிட்டு போய் பெரியப்பா காரணம் போய் கூட்டிகிட்டு வந்து தான் எனது பிள்ளை ஆட்டோவை கொண்டு போய் ஏற்றிருக்கு. ஆனால் இவை அதில் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், தாங்கள் வேறு ஆட்டோவுக்கு கால் பண்ணி இருக்கணும்னு. ஆனால் எந்த ஒரு ஆட்டோவும் அங்கே வரையில்லை. பிள்ளை போய் கொண்டு போன ஆட்டோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது. எந்த பிள்ளை எங்களோட வீட்டில் படுக்கையே பயப்படுறா. இந்த வீட்டை படுக்கை எனக்கு பயமாக இருக்குது. இதே திட்டமிட்ட இது ஒரு கொலை முயற்சி. ஏன்னு சொன்னால் அவருக்கு காலில் எந்த ஒரு காலில் தான் காயம், கீழ்காலில் எந்த விதமான காயமும் இல்லை. அந்த கால் வந்து இப்போ சிதைஞ்சு போச்சுது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. 2 பொம்பளை பிள்ளைய மார் பார்க்குறது. இவர் இப்படி செய்து போட்டு அவர் தைரியமாக நடமாடி திரிகிறார். ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார், போய் கேட்குறார், ஆறு இதை பார்த்ததுன்னு ஒரே கேட்குறார். காரால் ஏற்றினதை ஆர் கண்டதுன்னு ஒரே போய் கேட்குறார். அவரை தைரியமாக நடமாட விட்டுருக்கணும் ஊருக்குள்ள. புரோப்பலையை சேர்ந்த அன்பு நபர் தான் இதுக்கு காரணம். அவர் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லாத நேரம் போய் தனிநபர் ஒரு ஆள் நிற்கும் போது அவரை போய் கேட்குறார், ஆள் இது செய்ததை கண்டதுன்னு சொல்லி கேட்குறார். இதே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அவரை வச்சிருக்கக்கூடிய எங்களுக்கு அச்சமாக இருக்குது. அங்கேயே எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவருக்கு அங்கே ஒன்று செய்தால் கூட எங்களுக்கு தெரியாது. அவர் நல்லாத்தான் நடமாடி திரிகிறார். எந்த பிள்ளைகளுக்கோ எனக்கோ எந்த சௌரத்துக்கோ இல்லை எந்த சௌரத்தின் மனுஷன் சௌரங்களுக்கோ பாதுகாப்பே இல்லை. இவரால் எங்களுக்கு வெளியில் நடமாடையே பயமாக இருக்குது. இவர் பாரிய குற்றங்களை செய்து கொண்டு திரிகிறார். அதே மாதிரி இன்னும் எங்களோட சொந்தக்காரரை பற்றியே தான் வெட்டுவேன், கொத்துவேன், அது செய்வேன், இது செய்வேன், கொலை செய்வேன் என்று எங்களுக்கு முன்னாலே வந்து சொல்லுறார். எந்த மனுஷனுக்கு முன்னாலே கணவருக்கு முன்னாலே போய் சொல்லுறார், அவைய வெட்டுவேன், இவைய கொத்துவேன் என்று சொல்லி பாரிய குற்றச்செயலை செய்யறதுக்கு அவர் திரிகிறார். இது வந்து பல போலீசாருக்கும் உடந்தையா இருக்கலாம். இப்படி செய்கிறது உடந்தையா இருக்கலாம். ஏனென்று சொன்னால் 19ஆம் தேதி நடந்த பிரச்சனை இன்று வரைக்கும் அவர்கிட்ட போய் வாய்முறைப்பாடு எடுக்கப்படையில்லை. அதால எங்களுக்கு அச்சமா இருக்கு. இவர் நடமாடி திரிகிறார். ஏன் அவர் செய்து போட்டும் அவர் நடமாடி திரிய விட்டு இருக்கணும். சரிங்க.